யாபி, தம்பி அழ வைக்காத. நீ எவ்வளவு தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா? என்னடா ஆதி, அக்கா என்ன பண்ணா? யாபி, இன்னைக்கு உன் பிறந்த நாள் உன்னை திட்ட மாட்டேங்கிறதுக்காக தம்பி அழ வச்சிட்டு இருக்காத. தம்பி அழ வச்சனா பிறந்த நாள் கூட பார்க்க மாட்டேன். டேய் ஆதி, அழாதடா. அக்கா என்ன பண்ணா? ஓ, பொம்மையா? இப்ப இந்த பொம்மைக்கு தான் சண்டையா? யாபி, அந்த பொம்மையை கொஞ்ச நேரம் அவன்கிட்ட கொடு. நான் கொடுக்க மாட்டேன். இது மாமா எனக்காக வாங்கி கொடுத்தது. சரி அபி, உனக்கு தான் வாங்கி கொடுத்தான். ஆனா தம்பிக்கு கொஞ்ச நேரம் விளையாட கொடு. அவன் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு உன்கிட்டயே கொடுத்துருவான். இல்ல, நான் ஒண்ணும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். அவனுக்கு கொடுத்தா அவன் என் பொம்மையை பிச்சிடுவான். அப்படியெல்லாம் பிக்க மாட்டான் அபி. அவன் கொஞ்ச நேரம் கையில வச்சு விளையாடிட்டு உன்கிட்டயே கொடுத்துருவான். இல்ல, எனக்கு தெரியும். அவன் என்னோட எல்லா பொம்மையும் பிச்சிட்டான். இது என்னோட ஹாப்பி பர்த்டேக்காக மாமா எனக்கு வாங்கி கொடுத்த புது டெடி பேர். இது இவன்கிட்ட கொடுத்தா இவன் இதையும் பிச்சிடுவான். நான் ஒண்ணும் எனக்கு கொடுக்க மாட்டேன். யாபி, நீ அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் எதுக்காக பொம்மையை கொண்டு வந்து அவன் முன்னாடி காமிக்கிற? அவன் பாட்டுக்கு என்னத்தையோ வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த பொம்மையை கொண்டு வந்து அவன் முன்னாடி காமிச்சு அவனை அழ வைக்க வேண்டியது. அப்புறம் பொம்மையை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியது. நீ அவனுக்கு பொம்மையை கொடுக்க மாட்டேன்னு அவன்கிட்ட காமிக்காம இருக்கணும். நீ பாட்டுக்கு தனியா எங்கேயாவது வச்சு விளையாண்டுட்டு அப்புறம் எடுத்து வச்சிடணும். அவன்கிட்ட காமிச்சா தம்பி கேட்பான்னு உனக்கு தெரியாதா? நீ இப்படியே சும்மா அவனை அழ வைக்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அபி. அவன் பார்த்தா வேணும்னு சொல்லி அழுவான்னு உனக்கு தெரியாதா? நீ எங்க ஹால்ல தானே இந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்த. அங்கேயே விளையாட வேண்டியது தானே. இப்போ உன்னை யார் இந்த பொம்மையை எடுத்துட்டு இவன் கிட்ட கொண்டு வந்து காமிக்க சொன்னா? இப்ப பாரு, தம்பி பொம்மை வேணும்னு அழறான். நீ கேட்டா கொடுக்கவும் மாட்டேங்கிற. இப்ப நான் இவனை என்ன சொல்லி சமாதானம் பண்றது? ஒழுங்கா அந்த பொம்மையை கொஞ்ச நேரம் இவன்கிட்ட கொடு. கொடுக்க மாட்டியா? அப்புறம் எதுக்கு இப்ப அவன்கிட்ட கொண்டு வந்து காமிச்சு அழ வச்ச? ஒழுங்கா அந்த பொம்மையை கொஞ்ச நேரம் அவன்கிட்ட கொடு. ஐயோ, சொல்ல சொல்ல கேட்காம அங்க போறா. அவனே பாவம் வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருப்பான். இவ போய் அவனை தொல்லை பண்ணிட்டு இருப்பா. டேய் ஆதி, போட்டு விடுறா. அக்காவோட பொம்மை நல்லாவே இல்ல, அழுக்கா இருக்கு. அம்மா உனக்கு வேற பொம்மை எடுத்து தரேன். அது வேணும்டா ஆதி. அம்மா தான் சொல்றல, அந்த பொம்மை நல்லாவே இல்ல. அம்மா உனக்கு வேற கார் பொம்மை தரேன். உனக்கு கார் தானே பிடிக்கும். இரு, அம்மா உனக்கு வேற கார் பொம்மை எடுத்துட்டு வரேன். இரு, கார் எடுத்துட்டு வரேன். அபி, மாமா நேத்தே சொன்னல உன்னோட பர்த்டேக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போகணும்னு. இப்ப அங்கதான் போறோம். அங்க ஒன்ன மாதிரியே நிறைய சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அங்கதான் இப்ப நம்ம போறோம். அபி, நான் உன்னை ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிட்டு போல. அது ஸ்கூல் கிடையாது, அது ஒரு அநாத ஆசிரமம். அங்க அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா கிடையாது. அவங்கெல்லாம் பாவம். அதான் உன்னோட பர்த்டேக்கு உனக்கு புது ட்ரெஸ்ஸு, சாக்லேட்டு, கேக்கு எல்லாமே கிடைச்சதில்ல. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது அபி. அதான் இன்னைக்கு உன் பர்த்டேக்காக அவங்களுக்கு நம்ம சாக்லேட்டு, கேக்கு, நல்ல சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுக்க போறோம். அபி, அதான் மாமா சொன்னேன்ல, அவங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா கிடையாதுன்னு. இப்போ உனக்கு அம்மா அப்பா நான் எல்லாருமே இருக்கிறதுனால தானே உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி தரோம். இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு யாருமே இல்லை அபி. அதனாலதான் உன் பர்த்டேக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறோம். இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட பர்த்டேக்கு அவங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. அப்ப அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அது அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அபி. அதனாலதான் அவங்க எல்லாரும் அந்த ஆசிரமத்துல இருக்காங்க.
அம்மா அப்பா இல்லாம அந்த குழந்தைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைல்ல. அதனால தான் இன்னைக்கு பர்த்டேக்காக அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சாக்லேட்டு, கேக்கு, சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுக்க போறோம். பேபி அப்ப அங்க இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு சாக்கி கேக் கொடுத்தா அவங்க எல்லாமே ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல. ஆமா பி, அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைல்ல. இப்படி பிறந்த நாள் விசேஷம்னு ஏதாச்சும் வரும்போது நம்மள மாதிரி யாராவது அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. பேபி அப்பன்னா நம்ம டெய்லியுமே அவங்களுக்கு சாக்கி கேக் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். அப்ப அவங்க டெய்லியுமே ஹாப்பி ஆயிப்பாங்கல்ல. டெய்லியும் எப்படி வாங்கி கொடுக்கறது? டெய்லியும் எல்லாம் எல்லாராலையும் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பிறந்த நாள், வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் வரும்போது இந்த மாதிரி அனாதை இல்ல முதியோர் இல்லங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்காவது அங்க இருக்கவங்களுக்கு சாப்பாடோ இல்ல ஏதாவது முடிஞ்ச உதவியை பண்ணா அங்க இருக்கவங்க அந்த ஒரு நாளைக்காவது ஹாப்பியா இருப்பாங்க. ஏன் பேபி டெய்லி வாங்கி கொடுக்க முடியாது? நீ எனக்கு டெய்லி சாக்கி வாங்கி தருவல்ல. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு டெய்லி சாக்கி வாங்கி கொடுத்தா அவங்க டெய்லியுமே ஹாப்பி ஆயிப்பாங்கல்ல. அபி, டெய்லியும் சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுனால மட்டும் அவங்க ஹாப்பியா இருக்க மாட்டாங்க அபி. சரி, உன்னோட ஆசைக்காக இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு உன் பர்த்டேக்காக சாக்லேட்டு, கேக்கு, ஃபுட்டெல்லாம் கொடுக்கறது கூட கொஞ்சம் கேஷும் கொடுக்கலாம். அந்த காசை வச்சு அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. சரி பேபி அப்ப நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்கலாம். அப்ப அந்த காசு வச்சு அவங்களுக்கு என்னாச்சும் வாங்கிப்பாங்கல்ல. நம்ம நிறைய காசு கொடுக்கலாம் பேபி. 5 காசு கொடுக்கலாம். சரி அபி, 5 காசு என்ன, நீ சொல்றதுனால அவங்களுக்கு மாமா நிறைய காசே கொடுக்குறேன். சரி பேபி நிறைய காசு கொடு. அப்பதான் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. சரி அபி, கொடுக்கலாம். நீ முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா, நம்ம ஆசிரமத்துக்கு போலாம். சரி பேபி இத வேற எடுத்து போட்டுட்டு வாடா. ஜூ 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 ஜூ. யாபி உன்னை நான் அந்த பக்கம் தானே போய் விளையாட சொன்னேன். இப்பதான் அவனை நான் காரை கொடுத்து ஒரு வழியா சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன். திரும்பவும் அவனை அழ வைக்கிறதுக்காக தான் அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்திருக்கியா? அம்மா இல்லம்மா, நான் டச் மாட்டதுக்காக வந்தேன். பேபி நான் வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொன்னா. அதான் இந்த டச் எல்லாம் கேக் ஆயிடுச்சுல. இத மாத்திட்டு வேற டச் போட்டுட்டு போக வந்தேன். ஐயோ ஆமல்ல, அவன் ஏதோ உன் பிறந்த நாளைக்கு அனாதாசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும், அதுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். இரு, நான் உனக்கு வேற ட்ரெஸ் போட்டு விடுறேன், அதுக்கப்புறம் போய்க்கோ. மாமா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டாங்க. அதுவா? அது வேண்டாம் பி, அது ரொம்ப கிராண்டா இருக்கும்ல. ஆசிரமத்துக்கெல்லாம் போகும்போது அப்படி கிராண்டாலாம் போட்டுட்டு போக கூடாது, சிம்பிளா தான் போட்டுட்டு போகணும். இரு, உனக்கு வேற ஏதாவது சிம்பிளான ஃப்ராக் போட்டு தரேன். அபி சொன்னாலே கேட்க மாட்டேன். சரி இரு, அதுவே போட்டு தரேன். என்ன அபி நீ ஆசிரமத்துக்கெல்லாம் போகும்போது சிம்பிளா தான் போட்டுட்டு போகணும், சொன்னாலே கேட்க மாட்டேங்கிற. சரி என்னமோ பண்ணு. அப்புறம் அவன் கூட போகும்போது சமத்தா இருக்கணும், அவனை தொல்லை பண்ணக்கூடாது. சரி சரி பார்த்து போயிட்டு வா. என்ன ஷைலு, அபி திரும்பவும் ட்ரெஸ் மாத்திட்டாளா? இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி எவ்வளவு ட்ரெஸ் தான் மாத்துவா? அது என் தம்பி இன்னைக்கு அபியோட பிறந்த நாளைக்காக ஏதோ அனாதை ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னான்ல, அங்க போறதுக்காக அபியும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். அதனாலதான் அவளுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டேன். ஓ அப்படியா, பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆமா, என் தம்பி எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணுவான், ஆனா அவனுக்கு தான் எல்லாரும் கெட்டது பண்றாங்க. ஷைலு, நீ யார சொல்ற? வேற யார? உங்களையும் உங்க தங்கச்சியும் தான். உங்க தங்கச்சியால என் தம்பியோட வாழ்க்கையே போயிடுச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் கூட என் தம்பி சந்தோஷமா வாழல. அவன் கூட வாழ முடியாதுன்னு அவனை விட்டுட்டு அவ பாட்டுக்கு லண்டன் போயிட்டான். திரும்பவும் அவகிட்ட எப்படியாவது பேசி அவங்க 2 பேரையும் நீங்க சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் எதுவும் பண்ணாம சும்மா இருக்கீங்க. அவ போய் 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷம் அவ அங்க நல்லா தான் இருக்கா. ஆனா என் தம்பி தான் இங்க தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நான் உங்களையும் நம்பறதா இல்ல, உங்க தங்கச்சியும் நம்பறதா இல்ல. எனக்கு என் தம்பியோட வாழ்க்கை தான் முக்கியம். உங்க தங்கச்சிக்கு என் தம்பியோட வந்து வாழறதுக்கு விருப்பம் இல்லனா அவ இஷ்டப்படி என்னமோ பண்ணட்டும். ஆனா என் தம்பிக்கு நான் வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஷைலு, இங்க பாரு, அவசரப்பட்டு லூசு மாதிரி பேசாத. நான் தான் ஐஷு கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொன்னேன்ல.
இந்த ஒரு வருஷமா நீங்க இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதையும் சரி பண்ண மாதிரியும் தெரியல. அவளும் இதுக்கப்புறம் வந்து என் தம்பியோட வாழ்வான்னு எனக்கு நம்பிக்கையும் இல்ல. அவ எங்கேயோ லண்டன்ல அவ வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கா. என் தம்பி மட்டும் எதுக்காக இங்க தனியா கஷ்டப்படணும்? இதுக்கப்புறம் உங்க தங்கச்சி என் தம்பிக்கு வேண்டாங்க. அவங்கிட்ட சொல்லி உங்க தங்கச்சிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொல்றேன். அதுல சைன் பண்ணி மட்டும் கொடுக்க சொல்லுங்க. என் தம்பிக்கு நான் வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். டைவர்ஸா? ஏ ஷைலு, என்ன பேசுற? என்ன எதனே புரியாம லூஸ் மாதிரி பேசாத ஷைலு. நான் ஒன்னும் லூசு மாதிரி பேசல. நான் தெளிவா தான் பேசுறேன். நான் சொன்ன மாதிரி என் தம்பிக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். இந்த விஷயத்தை நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. ரொம்ப நன்றி சார். எங்க ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காக சாக்லேட்டு, கேக்கு, சாப்பாடுன்னு கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க படிப்பு செலவுக்காக 1 லட்சம் ரூபாய் செக்கும் கொடுக்குறீங்க. அந்த கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு சார். தேங்க்யூ சிஸ்டர். இந்தாங்க, இந்த செக்கை வாங்கிக்கோங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் குழந்தைங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் என்கிட்ட தாராளமா கேளுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்றேன். இந்தாங்க, இந்த செக்கை வாங்கிக்கோங்க. சார், ஒரு நிமிஷம் சார். இன்னைக்கு எங்க ஆசிரமத்துக்கு புதுசா அம்மா அப்பா இல்லாத ஒரு குழந்தை வந்திருக்கு சார். இன்னி வரைக்கும் எங்க ஆசிரமத்துக்கு எல்லாரும் 5000, 10,000 தான் உதவி பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய தொகையை இன்னி வரைக்கும் யாருமே உதவி பண்ணதில்ல. முதல் தடவையா 1 லட்சம் ரூபாய் எங்க ஆசிரமத்துக்கு உதவியா கிடைச்சிருக்கு. இது அந்த குழந்தை வந்த ராசின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த செக்கை அந்த குழந்தை கையிலேயே கொடுத்துருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் போய் குழந்தைய கூட்டிட்டு வரேன். சரிங்க சிஸ்டர், குழந்தைய கூட்டிட்டு வாங்க, நான் குழந்தைகிட்டயே கொடுத்துட்றேன்.